இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைத்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைத்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா, நலிவுற்றவர் வாழ்வில் நிலைத்திட வேண்டாமா. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா, நலிவுற்றவர் வாழ்வில் நின்று நிலைத்திட வேண்டாமா. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எரிநோக்குடன் பாருங்கள், கருவிளைந்திடும் காணுங்கள். எரிநோக்குடன் பாருங்கள், கருவிளைந்திடும் காணுங்கள்.
தந்தை மகனுக்கு யாமையாலும் பெயராமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, நாம் அன்னை மரியாள் பொறுமையின் சிகரம். அவர் தன் வாழ்விலே எளிமை, பொறுமை, நேசித்தல், மன்னித்தல், குறைகளை ஏற்றல், துன்பங்களை ஏற்றல் என்னும் பண்புகளை கொண்டு வந்தார். அதே போல நாமும் இத்தகைய பண்புகளை தனதாக்கி பொறுமையிலிருந்து உள்ளத்தோடு வாழ வரம் வேண்டுவோம். மேலும் இன்றைய நலமாக சிறப்பிக்கின்ற புனித சகாய மாதா அன்றைய மக்களுக்காகவும் அவர்களது பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையவும் நினைக்கும் காரியங்களில் வெற்றி காணவும் அருள் வேண்டி இத்திருப்பலியை நினைவோம். திருப்பலியானது பொன்னுசாமி பஞ்சவர்ணம், ராமச்சந்திரன் வீரசின்னம்மாள், ஜேம்ஸ் அனிதா, சுரேஷ் சந்திரலேகா, சூர்யா சதி, ஆரோக்கியராஜ் கலைச்செல்வி, ஜேசு சுகந்தி, அந்தோனி செல்வம், மாரியம்மன் ஆனந்த செல்வி, ஆனந்தரா சார்லஸ் மேரி, மேல்டன் பிரேமா, வேதமுத்து ஜெயராணி, மேத்யூ மாலா, துரைராஜ் தங்கம்மாள், ரீட்டா சபரியம்மாள் என்கிற புனித சகாய மாதா அன்பியத்தை சார்ந்த இந்த குடும்பங்களிடையே நன்றி பலியாக, குடும்ப வேண்டுதல் பலியாக இந்த பலி கொடுக்கப்படுகின்றது. இந்த குடும்பங்களோடு சேர்ந்து நாம் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேவைகளை நினைத்து இந்த தெய்வீக பலம் மூலமாக இறைவன் அருளை எரிச்சு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பருவங்கள் அனைத்தையும் பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பணியாமல் மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென்.
மாற்றி வருகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். மன்றாடுவோமா. இறைவா, காண்போர் வலியுறுத்தி மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளேன். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு வழி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உள்ளில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் தான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசையா நூலிற்கு வாசகம். பிரிவு 6 1 வரை இறை சொற்றொடர். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது பொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபின்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களும் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயு நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதர் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான்.
படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செரோபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை புரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்படி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுவரை பாடல். திருப்பாடல்கள் 93, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 5. திருப்பாடல்கள் 93, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 5. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உலகையாக நிலைப்படுத்தினார், அது ஆசையுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலை தொள்ளி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மை உமது இல்லத்தை அழகு செய்யும். தூய்மை உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வார்த்தை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமை மிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறைவாக்கியங்கள் 24 முதல் 33 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 10 இறைவாக்கியங்கள் 24 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்சபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களாம். எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் இருப்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். உங்க சாமி ரெக்கார்ட் பண்றாரு, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வேற என்ன செய்ய? முன்னாடி வந்தா ரெக்கார்ட் ஆகாதான் என்ன? எப்படினாலும் ரெக்கார்ட் ஆகத்தானே செய்யும். அதனால கொஞ்சம் இந்த உடல் அசைவுகள் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஏன்னா ரெக்கார்ட் பண்றாங்க. ஒரு இயல்பா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் கட் பண்ணிடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரியல. இன்னைக்கு இது 3வது திருப்பலி. ஏற்கனவே 2 திருப்பலிகள் நிறைவேற்றிவிட்டேன். என்னுடைய பழைய பங்கு மணப்பாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு 2 திருப்பலிகள் நிறைவேற்ற வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. பூசையே வைக்காம இருக்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு 3 பூசை வைக்க வேண்டிய கட்டாயம். எங்க இருப்பேன்னு நினைக்கிறீங்க? பூசையே வைக்க முடியல. மாதா கோயிலையா? மாதா கோயில பூசை நடக்காதான்? வெளிநாட்டுலயா? வெளிநாட்டுல பூசை வைக்க மாட்டாங்களா? உங்களுக்கு பக்கத்துலதான் வெம்பூர். பூசையே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பூசை. என்னுடைய தனிப்பட்ட திருப்பலியை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு கடவுள் எனக்கு 3 திருப்பலிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு தெரியுமா? என் பேர் அன்ட்ரோ மனோஜ்குமார்னு அவங்க சாமி அடிச்சிருந்தாங்க. நான் விரும்புறது இல்லை, மனோன்னு சொல்லுவேன். அந்த இதுல என்ன தலைப்பு? இல்ல, என் பேர் அன்ட்ரோ மனோஜ்குமார். நோட்டீஸ் இருக்காதோ கையில? ஓகே. எனக்கு அந்த பொறுமையின் சிகரம் சகாயத்தாய். வரும்போது இந்த சங்கத்தை 2-3 சாமியாட்ட கதை கேட்டேன். அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் அதை சற்று வித்தியாசமாக பார்க்கலாம் என்று நினைத்தேன். ஒரு திருமணம் முடித்து 5-6 ஆண்டுகள். அப்போ கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு கடவுள் புருஷனுக்கு கணவன் தோன்ற, ஏன் 6 வருஷம் வாழ்ந்திருக்க, கொண்டாடி நல்லா இருக்காதா, உனக்கு ஏதாவது வரணும்னா கேளு அப்படின்னு கேட்கிறான். அவன் டக்குன்னு சொல்றான், கடவுளே, அமெரிக்காவில் வேலை பார்க்கிறேன், பிளைட்ல போறதுக்கு எரிச்சலா இருக்கு, எனக்கு உடம்பு ஒத்து வரல, அதனால ஆண்டவரே என் பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்றா. கடவுளுக்கு ஒன்றும் புரியல.
என்ன வரம் வேணும் கேளு. கடவுளே, பிளைட்ல போறேன்னா ஒரே அழுப்பு, பிடிக்கல எனக்கு பிளைட்டு. அதனால என் பொண்டாட்டி சொல் பேச்சை கேட்கறது இல்ல. எனக்கு சுத்தமா புரியலப்பா, உனக்கு என்னதான் வர வேணும்? மீண்டும் மீண்டுமாக கடவுளை குழம்பி கொண்டே இருக்கிறான். கடவுள் குழம்பிட்ட, இப்ப என்னதான் வர வேணும்? டக்குன்னு சொல்றாரு, நான் பிளைட்ல போகக்கூடாது, நான் என் ஊர்ல இருந்து அமெரிக்காவுக்கு ரோட்லயே போகும், கார்ல போக எனக்கு ஆசை. கடவுள் சொல்றது, இங்க இருந்து போர்வை போடுறதுக்கும் 6 வழிச்சாலை அமைக்கிறதுக்கும் குக்கிராமத்துல ரோடு போடுறதுக்கு இங்க அழுதுட்டு இருக்காங்க. நீ வேணும்னா இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போட சொல்ற, சாத்தியம் இல்லையே, இது கஷ்டம், வேற ஏதாவது வரம் கேளு. ஆண்டவரே, என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்றா, எதுக்கு எடுத்தாலும் நொங்கி நொங்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கா. லேட்டா வந்து எங்க போனீங்க, இங்க எதுக்கு போனீங்க, யார்கிட்ட பேசுங்க, சந்தேகப்படுத்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கா. நம்ம பொண்டாட்டி வாயே போகல, அமைதியா இருக்கும். எங்க நான் சொல்றது மட்டும் தான் கேட்கும். உடனே கடவுள் சொன்னாராம், நான் இதை ரோட கொடுத்துறேனே, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன்ல. பல நேரங்களில் பொறுமையோடு காத்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தரும். பொறுமையோடு காத்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தரும். ஒரு சின்ன நகைச்சுவை கதைதான். மேபி கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை முறையை குறித்து அல்லது அவர்களை சிறிது நக்கலாக பேசுகிற ஒரு நகைச்சுவை. ஆனால் அது கணவன் மனைவி வாழ்க்கையோ அல்லது வேறு எந்த காரணமோ பொறுமையோடு இருந்தோம் என்றால் அங்கு கடவுள் பல்வேறு விதமான மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கூறுவார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திரும்ப ஞாபகப்படுத்துறேன், சொல்லுங்க. பொறுமையின் சிகரம் சகாய தாய். மொத்தம் 4 வார்த்தை. பொறுமை, சிகரம், சகாயம், தாய். 4 வார்த்தை தெரியுதா? உங்களுடைய தலைப்பு 4ஆ பிரிச்சிடலாம். மற்றதெல்லாம் மற்ற வாக்கியங்கள் எப்படி உங்க பங்கு தந்தை கொடுத்திருக்காரு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஆனா இந்த தலைப்பை 4ஆக பிரித்திடலாம். இந்த 4 வார்த்தைகளும் ஒன்றோடு இணைந்து நீங்க சொல்லலாம், மாதாவுக்கு பொறுமை இருந்துச்சு, இதான தலைப்பு அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். இல்ல, நான் அப்படி பார்க்கவே இல்லை. இந்த 4 வார்த்தைகளும் ஒரு மையத்தில் இருக்கும், ஒரு மையத்தில் இருக்கும், ஒரு வார்த்தையை சார்ந்து இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். எந்த வார்த்தை? அதைத்தான் இன்னைக்கு நான் மைய கருத்தாக உங்களோடு பேச விளைகிறேன். பொறுமைனா என்னது? சும்மா சொல்லுங்களேன். பொறுமை. இன்னைக்கு வந்தவன ஒரு சின்ன பையன் மறிச்சான். ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓடிட்டு இருந்தான், சின்ன பையன் நீ மறிச்சான். நான் அதுலதான் நின்றுட்டு இருந்தேன், நீ மறிச்சான். சாமி கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அது அவ்வளவு நான் வேற எதுவும் சொல்லல, தலைவலியா இருக்கு. நான் அப்படியே கொஞ்சம் பார்த்து, என்னடா நம்மள திடீர்னு மறிச்சிட்டு தலைவலி சொல்றான, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு நான் முடிச்சுட்டு நிக்கிறேன். திரும்ப சொல்றான், நான் கேக்குறேன் எதுக்குப்பா தலைவலி? சாமி நல்ல மூக்கடைச்சிட்டு இருக்கு. சின்ன பையன், சின்ன சைக்கிள்ல ஓடிட்டு இருப்பான், இந்த வழியா ஓடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சின்ன பையன் தான், மிஞ்சி போனா 2ஆவது படிப்பானா இருக்கும், அல்ல 3ஆவது படிப்பானா இருக்கும். கொஞ்சம் மூக்கடைச்சிட்டு சளியா இருக்கு சாமி, அதனால தலைவலிக்குது. நான் பொறுமையோட அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன சொல்ல வாரான் அப்படின்னா, சாமி தயவு செய்து உள்ள கூட்டுறாங்க, எனக்கு பொறுமை இல்ல, மன்னிச்சு இருங்கன்னா சைக்கிள் ஓட்டணும். இதான் அவன் சொல்ல வர்றது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சைக்கிள் நல்லா ஓட்ட, நல்லா பழகு, ரொம்ப நல்லது, உடற்பயிற்சி, சளியெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வாரேன். பல நேரத்துல அந்த பொறுமைனா என்னது? வயசான காலத்துல சில சமயம் சடபுடம் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்ல, வயசான பாட்டிமார்கள் இருக்கீங்க, தப்பா நினைக்க வேண்டாம். ஆனா பாட்டிமார்கள் பேசிட்டே ஏதோ குழம்பிக்கிட்டே இருப்பாங்க.
அப்படியே ஒரு மூலையில போட்டிருப்போம்ல, பாட்டிமார்கள் தாத்தாமாருக்கெல்லாம் நம்ம இங்க மதிக்கிறோம், மதிக்கிறதே இங்கே. நான் வரும்போது ஒரு முதிய ஒரு இல்லத்தை பார்த்தேன். வரும்போது நான் அப்பவுமே நினைச்சுக்கிட்டேன், நிறைய முதியோர்களை நீங்க அங்க தள்ளுவீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஒரு ஓரத்துல இருப்பாங்க, என்ன வாழ்க்கையில முடிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு நம்ம என்ன செய்யணும், பொறுமையே இல்லை. என்னத்தை அவங்க புறம்புவாங்க அப்படின்னா மறுபடியும் சடப்படலாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். பொறுமையே இல்லாம செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி புறம்புவாங்களா. பைக்ல வெளியே வந்தோம்னா தெரியும், அது சாதா ரோடு. அவன் போற வேலை இருக்க, மேபி மாலை போட்டவங்க அது ஏமா போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் இளைஞர்கள். அவன் இப்படிதான் இவ்வளவுதான், அவன் போயிருக்கோம் பல கிலோமீட்டர் தூரத்துல. டக்கு நம்ம வாயில என்ன வரும், எங்கேயாவது உளுந்து டக்குன்னு எதிர்மறையாக வரும்ல. எதுக்கு நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு, அது இப்படி பொறுமை இல்லாம போறானு ஏதாவது மனசுக்குள்ள வரும். அது எப்படி நெகட்டிவா வரும், எப்படி வரும், யாரும் விழுந்து கடந்து அப்படின்னு. பொறுமையான என்னது சொல்லு. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கிறேன், நான் பதில் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறீங்க, சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, பொறுமையான என்னது? அமைதி காத்தல். வேற நீங்க தான் நீங்க பிரசங்கம் சொல்லுங்க, நான் தான் சொல்லுங்க, கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவேன்னு சொல்லி முடிச்சிருவேன். எனக்கெல்லாம் 3 நிமிஷம் தான் வேணும் என் பாயிண்ட் சொல்றது, நீங்க பேசுங்க. அமைதி காத்தல். வெரி குட், நீ பேசுற, நான் காது கொடுத்து கேட்கிறேன் தெரியுமா, இதெல்லாம் பெரிய பொறுமை. நான் இதை தொடக்கத்தில் சொல்லணும்னு நினைச்சேன், பொறுமைக்கு பரவாயில்ல, அக்காவே சொல்லிட்டாங்க. பொறுமை வேற, அமைதி காத்தல், மற்றவர்கள் சொல்வதை கேட்டல் வேற. வேற பொறுமை எவன் என்ன திட்டுனாலும் சரி கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதான் பொறுமை. வேற ஏதாவது சின்னாளுக்கு ஏதாவது பொறுமை, வயசு பிள்ளைய பொறுமை சொல்லலாம், பசங்க பொறுமை சொல்லலாம். நான் கடற்கிற ஊர்ல இருந்து வாரேன், அங்க பசங்களுக்கு எல்லாம் வேலை அப்படின்னு வரும்பொழுது பசங்களை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வரும். வேலை அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கப்பலுக்கு ஆசைப்படுவாங்க பசங்க. ஆனா கப்பலுக்கு போறவரை அவன் பொறுமை காக்க தேவையில்லை, அவனுக்கு கையில இன்னொரு வேலை இருக்கும். என்ன வேலை? கடல். எப்ப போனாலும் அவனுக்கு சம்பாத்தியம் பண்ணிடுவான். அதனால மேபி அவனுக்கு பொறுமை இருக்காது. உங்களுக்கு பசங்க என்ன நினைக்கிறீங்க பொறுமையை பத்தி? சின்ன இருக்க பொறுமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆண்டுகள் பொறுமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதாவது பொறுமை? நான் இன்னைக்கு பொறுமைக்கு ஒரு விளக்கம். பொறுமையின் சிகரம் சகாய அன்னை, சகாய தாய். நீங்க சிகரம் அந்த வார்த்தைகளே, சிகரம் தான் என்ன? நான் இந்த வார்த்தையை வச்சுதான் பொறுமையை விளக்கிட்டு முடிச்சிடுறேன். சிகரம் அப்படின்னா உயரமான மலை, மலை குன்றா இல்ல, மலை முகடு. சிகரம் அப்படின்னா, சிகரம் அப்படின்னா அதுக்கு 2 தொட முடியாது. உச்சம். கரெக்ட், இதான் நல்ல வார்த்தைகள் இதெல்லாம். நான் அந்த சிகரம் அந்த வார்த்தையை 2 விளக்கமாக கொடுக்கிறேன். ஒண்ணு எதிர்மறையாக இருக்கும், ஒன்று நேர்மறையாக இருக்கும். எதிர்மறை உதாரணமா சிகரம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் உயரத்துல எதெல்லாம் கட்டுறீங்களோ சிகரம் சொல்லுவான். எங்க ஊரெல்லாம் அப்படி சொல்லுவான், அந்த ஆட்சி கட்டுறது சிகரத்தை கட்டு அப்படின்னு சொல்லுவான். இங்க நீங்க அதை பயன்படுத்துவீங்களா தெரியல. அல்லது ஏதாவது மலை, எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது மலையினுடைய உச்சி, அந்த இடத்துக்கு எவரும் போக முடியாது. ஒரு எதிர்மறையாக இருக்கும் இல்ல, போவதற்கு அதிபயங்கரமாக சவால் மிக்கதாக அல்லது ஏறுவதற்கு பயம் உள்ளதாக மிகவும் உயரம் உள்ளதாக, இதுதான் சிகரம். இது ஒரு எதிர்மறையானது. பார்த்தா தெரியும், இது எப்படா ஏறி கடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், தெரியுதா? அப்போ ஒரு எதிர்மறையான ஒரு கண்ணோட்டம் இல்ல. ஆனா அதே வேளையில் நீங்க அந்த சிகரத்துல ஏறிட்டு கீழே பாத்தீங்கன்னு வைங்களேன், கீழே பாத்தீங்கன்னா ஒரு என்ன மனப்பான்மை வரும், இங்க பாரு என் ஊரு எவ்வளவு அழகா தெரியுது, இங்க பாரு என் பாட்டியில உட்கார்ந்து இருக்காரு, இங்க பாரு
என் வீட்டு முற்றம் தெரியுது பாருங்க சொல்லுவோமா? இது நேர்மறை. நல்லா கேட்டுக்கிறீங்க. அந்த சிகரத்துக்கு மேல ஏறுகிற பொழுது நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஏற முடியுமா என்ற தயக்கத்தோடு நான் மேலே ஏறுகிறேன். ஏறிய பிறகு நான் கீழே பார்க்கிறேன். சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டு நேர்மறையாக பார்க்கிறோம். ஒரு எதிர்மறை கோணம், ஒரு நேர்மறையான கோணம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொறுமை என்பது இதுதான். பொறுமை என்பது இதுதான். உண்மையிலே பொறுமையாக இருப்பது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். யாரால பொறுமையா இருக்க முடியாது? இன்னைக்கு வீட்டுல இட்லி வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். என் பிள்ளை என்ன கேக்குறா? ஏம்மா பெரிய பாஸ்ட் ஃபுட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, வாங்கிட்டா அப்படின்னு கேக்குறோம். அவ்வளவுதான், நான் எஸ் சொல்லிட்டான். அவன் என்ன செய்யறான்? எல்லாமே ரெடியா வச்சுக்கிறான், டார்ச்ல போடுறான், வறுக்கிறான், தந்துடுறான். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகும். ஆனா இட்லி அவிக்கிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்து பொறுமையா வந்து எப்படிதான் ஆவி வரும். அதை போட்டு பார்த்து ஈக்கி வச்சு குத்தி பார்த்து மாவு வருதா வரலையா? பொறுமை மிக கடினம். ஆனா உண்மையிலே இட்லி அவிச்ச பிறகு வாழ்க்கையில எப்படி போகுது? ரொம்ப எளிமையா, ரொம்ப போயிடுது. நல்லா அவிஞ்சிச்சு அப்படின்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில தெரியும் என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஓட்டமும் சாட்டமா இருக்கு. தெரியுதா? ஒரு எதிர்மறையாக இருக்கும் பொறுமை. ஆனால் ஏறிய பிறகு நீங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பொறுமை, நேர்மறையாக. அன்புக்குரியவர்களே, வாழ்வின் எல்லா சூழலிலும் இந்த பொறுமை. நீங்க விவிலியத்தில் உள்ள எந்த கதை மாந்தர்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த கதை மாந்தர்கள், அந்த கதை மாந்தர்களை எல்லா பண்பு நலன்களுக்கும் ஒப்பிட்டு பேசலாம், எல்லா பண்பு நலன்களுக்கும். ஆனாலும் பொறுமை என்பது எல்லாத்துக்குமே பொருந்துவோம். உதாரணமா கடவுளே எடுத்துக்கிறேன். மனுஷன் ஆறாம் எவ்வளவு படைக்கிறான். படைச்சிட்டு என்ன நினைச்சிருப்பான்? சார் என் உயிருக்கு மேலா படைச்ச இந்த படைப்பு நல்லா இருக்கட்டும். ஆறாம் படைச்சிட்டு உடனே நினைக்கிறாரு, என் பிள்ளை தனியா இருக்க கூடாது, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி ஏற்படுத்தி உடனே ஏழா படைக்கிற. உண்மையில என்ன நினைச்சிருப்பாரு? நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா கடவுளை பொறுமையை நம்ம விட்டு வச்சோமா? அவ்வளவுதான். அடுத்த செகண்டே ஒரு சின்ன ஆப்பிள் பழத்துக்கு போய் ஆடா பாவமே போயும் கடவுளை நம்ம எப்படி சேமிச்சுப்போம்? ஒரு ஆப்பிள் பழத்துக்கு போயா யோசிப்போம். மேபி அந்த நேரத்துல என்ன பழம் இருந்துச்சோ தெரியல, ஆப்பிள் பழம் இருந்திருக்குமா தெரியாது, அது ஏதோ ஒரு பழம் இல்ல. இதான் கடவுள் அப்பொழுது எடுத்த பொறுமை எப்பவுமே இருக்காரு, இன்னும் வர இருக்காரு. மனுஷன் இன்னும் ஒரு பொறுமையா தான் இருக்காரு. ஐயா என் புள்ள வந்துடாதா, ஐயா என் கோயில் நடந்திராதா, ஐயா என் புள்ள பிரசங்கத்தை கேட்கிறாரா, ஐயா என் புள்ள நாளைக்கு நற்பண்ணைய ஒரு பயபக்தியோட வாங்காதா, பொறுமையோட இருக்க கடவுள் மிகச்சிறந்த சாட்சியாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக அது ஆபிரகாம் இல்ல, நம்முடைய தொடக்க நூல் 12வது அதிகாரம் இதான் நம்முடைய விவிலியத்தினுடைய, அதாவது வரலாற்றின் முதல் நபர் என்று சொல்லுவாங்க. வரலாறு அப்படின்னா ஆரம்பிக்கும் இல்ல, ஆபிரகாம். நீங்க நல்லா பாருங்க, அந்த 12வது அதிகாரம் எல்லா வசனத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்காலத்துல நான் உனக்கு ஒரு மகனை வாக்களித்தேன். அப்பதான் கடந்த காலத்துல பேசிட்டு இருப்பாரு. ஏப்பா ஆபிரகாம் வந்தாரு, அந்த இடத்தை பார்த்தாரு, அதுல கடவுளுக்கு ஒரு கல்ல நட்டுனாரு, வழிபட்டாரு, வீடத்தை அமைச்சாரு அப்படின்னு கடந்த காலத்துல பேசிட்டு இருப்பாங்க. அந்த சொற்சாடல் அப்படின்னா வரும். ஆனா கடவுளுடைய வாக்குறுதியை பாருங்க, நான் உனக்கு ஒரு மகனை வாக்களிப்பேன், வளப்பட்டமாக பாரு, அந்த நிலப்பகுதி எல்லாம் உனக்கு தருவேன். எல்லாமே என்ன செய்யறாரு? எதிர்காலத்துல கொடுக்குறாரு. மனுஷன் பொறுமையா ஆபிரகாமுக்கு பேசும்போது மகன் கொடுக்கும் ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 75 சொல்றாங்க. அவருக்கு பிள்ளை வளர்க்கும் போது என்ன சொல்றாங்க? 90 வயசு கடந்துட்டுன்னு சொல்றாப்புல. அவ்வளவுதான். மனுஷன் பொறுமையோடு இருக்கான்.
பொறுமையின் அடுத்த சாட்சி, ஊழியத்தின் அடுத்த சாட்சியாக நான் பார்ப்பது ஆபிரகாம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக எல்லா கலைமாந்தர்கள், ஊழியத்தின் எந்த கலைமாந்தர்களை எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு முதல் வாசகம் எசேயா இறைவாக்கினுடைய அழைப்புல பார்த்துட்டே இருந்திருப்பாரு. யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், மனுஷன் எங்கெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காரு. எசேயா கூட்டாரு, சின்ன முன்னடா எங்க உற்றியா கெஞ்சி கேட்கிறார் எசேயா இறைவாக்கினர். ஆனால் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார், காத்திருக்கிறார், பொறுமையோடு இருக்கிறார். எசேயா இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து யூத நாட்டுக்கு இறைவாக்குரைக்கு அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களை, பொறுமையின் அடுத்த சாட்சி. அடுத்ததாக நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நம்முடைய அன்னை மரியாள் பொறுமையின் சிகரம். பொறுமையின் சிகரம். ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் இந்த அடைமொழியை கொடுப்பதில்லை, அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறோம்? என்னுடைய தாய், சகாய தாய்க்கு ஏன் இந்த சிகரம், பொறுமையின் சிகரம் கொடுக்கிறோம் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, அதை நான் எவ்வாறு பார்க்கிறேன் என்றால், என்னுடைய அன்னையை விட இங்கு யாரும் அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்ததில்லை. வாழ்க்கையில அடிக்கு மேல அடி, கேவலத்துக்கு மேல கேவலம், அவமானத்துக்கு மேல அவமானம், அந்த அன்னை மரியாள் மட்டுமே பெற்றாள் என்றுதான் நாம் சொல்ல முடியும். அதற்கு உங்களுக்கு பல முறை அருட்தந்தையர்கள் விளக்கம் அளித்திருப்பார்கள். சும்மா சொல்லுங்க, எதுலாம் பொறுமை காட்டாங்க அன்னை மரியாள்? இயேசு சிலுவையில் அறந்ததிலே பொறுமை காத்துட்டாங்களா? கண்ணி கருவுற்றது, அதுவே பெரிய அவமானம். ஆனா மனுஷி பொறுமையோடு இருக்கார். நடத்து உன் நாடகத்தை. கடவுளிடம் சொல்கிறார், உங்களுடைய திருமணத்தை நடத்து, உங்களுடைய திருமணத்திற்காகவே நான் வந்தேன், நான் அடிமை. அந்த ஒற்றை வார்த்தை அதுவே அந்த பொறுமையினுடைய சிகரமாக காட்சியளிக்கிறார். அந்த சிகரத்தை தொட்டவராக இருக்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து பொறுமைதான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக எக்ஸ்பிளைன் செய்கிறார்கள். வருகிற பொழுது காணவில்லை, மீண்டுமாக செல்கிறார்கள். பொறுமை என்று மரியாள் பேசுகிறார். என்னையும் உன்னுடைய தந்தையும் தவிக்க வைத்து விட்டாயே, என்னுடைய வேலைகள், என்னுடைய தந்தையின் வேலைகள் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? பொறுமை இழந்து பேசுகிற பொழுது அங்கு மீண்டுமாக பொறுமை காட்டுகிறார். அவர் சொன்ன பதிலால் தன்னுடைய பொறுமையை அவர் சோதித்து பார்க்கிறார், பரிசோதித்து பார்க்கிறார், பொறுமையாக இருக்கிறார். ஓகே, இதுதான் கடவுளுடைய திருவுளம், இதான் இல்லாப்பார் அப்படின்னு கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நினைத்து பொறுமையாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் பொறுமையாக, கடைசியாக கல்வாறு வழியில் ஆண்டவருடைய கனவு நிறைவேறிவிட்டது, கடவுளுடைய கனவு நிறைவேறிவிட்டது என்று நினைத்தவருக்கு எப்படியாவது நிறைவேறும். சிலுவையில தொங்குறாரு, ஐயோ குடும்ப வாழ்க்கையெல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு நினைப்போம். சிலுவையில செத்த போற எங்கடா மீட்பு. ஆனா ஏசு அங்கு பதில் சொல்கிறார், என்னுடைய மகனை உனக்கு தருகிறேன், என்னுடைய தாயை உனக்கு தருகிறேன். யோவானுக்கும் மரியாளுக்கும் இடையே ஒரு உறவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறார். மீட்பின் திட்டம் தொடங்குகிறது. மீண்டுமாக இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அல்லது பொறுமையுடைய சிகரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அது அன்னை மரியாள் நமக்கு காட்டிய முன்மாதிரி. அவள் பொறுமையின் சிகரமாக இருந்தாள். அந்த பொறுமையின் அடையாளம் தான் இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொறுமையின் சிகரம் சகாயத்தார். எப்பொழுது நீங்கள் பொறுமை என்பதை அந்த சிகரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறீர்களோ அப்பொழுது அந்த தாயினுடைய சகாயம் உங்களை தேடி வரும். இதுதான் எனக்கு தலைப்பு. அந்த பொறுமை என்ற குணம் சிகரத்தை போல ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் அந்த தாயுடைய சகாயம் உங்களை தேடி வரும். தாயுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், தாயுடைய பரிந்துரை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எனக்கு ஒரு தலைப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு? இதை விட விலக்கி சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நம்முடைய அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். அவள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாலும் அந்த பொறுமை நமக்கு இருக்கிறதா? ஒரே ஒரு கருத்தை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுமை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த பொறுமை ஏறுகிற பொழுது கடினமாக இருக்கும், மிக மிக கடினமாக இருக்கும். மலையின் உச்சத்திற்கு சிகரத்திற்கு செல்வது என்பது மிக மிக கடினம்.
ஆனால் அந்த சிகரத்திலிருந்து நீங்கள் கீழே பார்த்தீர்கள் என்றால் சார் இதாண்டா வாழ்க்கை. வேலை கிடைக்கிறவரை பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். திரும்பி பார்த்தான்னா என் பிள்ளைய என் குடும்பத்தை நிலை நிறுத்துறதே அவனாத்தான் இருப்பான். என் பிள்ளை இப்ப படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவதா இருக்கும். ஆனா காலாண்டு வரிசையில மார்க் எடுக்கும் போது எப்பா நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிட்டு, என் மருமக என் மாமியாரு பொறுமையோடு இருக்கிற பொழுது எனக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த கொடை என் மாமியார் என் மருமகள் அப்படின்னு என் வாய் சொல்லும். அன்புக்குரியவர்களே, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுமை என்ற ஒரு பண்பை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு சிறப்புக்குரியதாக ஆசீர்வாதத்திற்குரியதாக இருக்கும். தொடர்ந்து அதற்காக வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மனதில் உள்ள எல்லா மன்றாட்டுகளையும் கடவுளிடம் எடுத்துச் சொல்வோம். பொறுமையின் ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஆகிய அனைவரையும் உமது பொறுமையின் உருவமாக மாற்றி எந்நாளும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்து காத்திரட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுமையின் ஆண்டவரே, என் ஊரில் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உமது அருட்களத்தினால் தாங்கி வளரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை படைத்தவர்களாக வாழ்ந்து காட்ட உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுமையின் ஆண்டவரே இறைவா, நவநாள் திருப்பதியை சிறப்பிக்கும் சகாய மத அனுப்பியர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் உள்ளம் அமைதியிலும் பொறுமையிலும் திருமுகளாக வாழ்ந்து அன்னையின் அன்பு பிள்ளைகளாகவும் அன்னைகள் இன்பத்திலும் நிறைவாக மன மகிழ்ச்சியோடு வாழ மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுமையின் ஆண்டவரே, என் ஊரில் உள்ள நோயாளிகள் ஒவ்வொருவரும் அன்னையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழவும் வேதனையில் ஜெபமாலை குறித்து அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றிட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில வினாடிகள் கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். பொறுமையின் ஆண்டவரை நாம் சோதிக்காமல் அவர் விருப்பப்படுகிறபடி அவருடைய திருவுளத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நம் மனமாற்றம் காட்டுகின்றோமா? அந்த ஆண்டவரின் நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்றோமா? அதன்படி வாழ்கின்றோமா? கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்நாட்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்றோமா? நமக்கு கொடுத்த பல்வேறு கொடைகளுக்காக, தாய் தந்தையாக, பெற்றோர்களாக, குழந்தைகளாக, உற்றார் உறவினர்களாக, இவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்கின்றோமா? நம்முடைய பங்கு சமூகத்திற்காக, பங்கு தந்தைக்காக, அருள் சகோதரிகளுக்காக நன்றி சொல்கின்றோமா? ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்மை பொறுமையோடு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். பல நேரங்களில் பொறுமை இல்லாமல் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பொறுமையோடு நினைத்து பார்ப்போம். அதற்காக நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோ திருவடி
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் தமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உங்கள் இடைப்பற்றினி காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூரும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் ஒரு கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்டுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணரா உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை இறந்தியின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் நீர் வருமளவும் உமது இரக்கம்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ள எங்களை தூய ஆவி ஒன்று சேர்த்து உம்மை மன்றாடுகிறோம். ஆகவே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருநாமத்தை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாம் ஸ்டீபன், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருநாவை அன்பில் நினைவுகள் செய்தவர்களும் தந்தையே, இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்தார் அனைவரையும் இவ்வகையில் பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய உன் பிள்ளை ரோகங்களை நிறைவாக ஆசீர்வதித்தீர்களாக. இதோ பல்வேறு வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு கண்ணீர் கவலைகளோடு உடைய திருப்பாவ தாண்டி வந்திருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு நேராமே அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அனைத்தையும் நிறைவு செய்து தந்து அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவும் இருந்த அருள் புரிவீர்களாக. நீண்ட நாட்களாக கேட்கும் கிடைக்கவில்லையே என்று பொறுமை இழந்து தவிக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு பொறுமையின் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்து, நான் உன்னை விட்டு மேற்படுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குறுதினால் அவர்களை நிறைத்து ஆசீர்வதித்து என்னாலும் உன்னுடைய கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உன்னை தாழ்மையான இறைச்சி பச்சாடுகின்றோம். மேலும் உயிர்களின் நோக்குடன் உயிர் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளியில் செல்லும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிய கடவுளின் தன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உனக்கு உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் பகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கும் வரமருளை உம்மை சாதிக்கிறோம். இவர் வழியாக இவருடைய எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயார் உந்திக்கு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியது. இறைவனை நம் தந்தையின் அடுத்து இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின்
அமைதியை உங்களுக்கு விட்டு செய்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உங்கள் தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் குற்றம் குறைகளை பாராம் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிப்பீராம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெற்றோரும். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்த நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறவும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடல், 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 கிறிஸ்துவின் உடல்.
இன்றைய நாளில் நமக்கு இந்திய திருப்பலியை நிறைவு கொண்டு இறைவனுடைய ஆசிரியை சிறப்பான நிகழ்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பொறுமை சிதறம் சகாயினை என்கிற நம்பிக்கை மிகச்சிறந்த ஒரு மறைமுறையை நம்முடைய வாழ்க்கை உகந்த ஒரு மறைமுறையை கொடுத்தவர்கள் அருந்தந்தை மனோ அவர்கள் ஆன்சோ மனோஜ்குமார் இதுதான் அவர்களுடைய முழுமைய மனோ என்று அனைவராலும் அறியப்படக்கூடிய அன்பு தந்தை இன்றைய தினத்தில் வர இருந்த அருள் தந்தை அந்தோணிசாமி விளாந்தி குலத்தை சார்ந்த தந்தை அவர்கள் வர முடியாத ஒரு சூழல். எனவே அவர்கள் 2 பேரும் மாற்றிக்கொண்டார்கள். தந்தை அவர்கள் திங்கட்கிழமை வர வேண்டும், அந்தோணிசாமி தந்தை அவர்கள் இன்று வர வேண்டும். இன்று வர வேண்டிய அந்தோணிசாமி தந்தை அவர்கள் இனி திங்கட்கிழமை வருவார்கள். கடைசி நேரத்தில் தான் இந்த மாற்றத்தை தந்தையிடத்திலே கேட்டேன். உடனடியாக எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் இன்றைய தினம் வந்து இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். தந்தையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகவும் அன்பாக வழங்கக்கூடியவர். ரொம்ப என்ன சொல்லலாம், அதாவது ஒரு ஆணவம் கிடையாது, சரிங்களா? ரொம்ப தாழ்ச்சி, இன்றைய மறைவுரைக்கு ஏற்ற பொறுமையான குணம் கொண்டவர்கள், மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள். படிக்கின்ற காலத்திலேயே தந்தை அவர்களை, அன்பு அண்ணன் அவர்களை நன்றாக தெரியும். எந்த உதவி என்றாலும் உடனடியாக செய்யக்கூடியவர்கள், தோள் கொடுத்து தட்டி கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு சிறிய காரியம் செய்தாலும் நன்றாக செய்கிறாய், தொடர்ந்து நன்றாக செய் என்று எப்பொழுதும் ஒரு நண்பனாக உடன் நடக்கக்கூடியவர்கள். தற்பொழுது மணப்பாடிலே 5 ஆண்டுகள் சிறப்பாக பங்கு பணியை நிறைவு செய்துவிட்டு நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய வெம்பூரிலே பங்கு பணியாளராக இந்த ஜூன் மாதத்தில் இருந்து பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய நன்றிதனை கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அன்பின் அடையாளமாக இந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய அன்பியத்திலிருந்து அவர்கள் சார்பாக, நம் ஒவ்வொருவரின் சார்பாக இந்த நூலாடையானது பொன்னாடையாக தந்தைக்கு அணிவித்து மகிழ்கின்றோம். அன்பர்களே, நேற்றைய மறைவுரையிலே கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து 12 பேர் சரியான பதிலை எழுதியிருக்கின்றீர்கள். பாத்திமா, பிரியா, அஞ்சலி, மேத்யூ, ஞான பிரகாசம், அசோக் ராணி, அருள், ஜேம்ஸ், கோவிலம்மாள், வேளாங்கண்ணி, கஸ்தூரி, கரோலின் எழுதிய அனைவருக்குமே, முயற்சி செய்த அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பொழுது இவர்களிலிருந்து 3 பேரை நம்முடைய தந்தையவர்கள் தெரிந்தெடுப்பார்கள். அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். 3 சீட் எடுங்க. ஆமா, முன்னெடுத்தாங்க. முதலாவது அதிர்ஷ்டசாலி கோவிலம்மாள். சிறுவர்களுக்கு, பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் உள்ளே இருக்கின்றன. எனவே சிறப்பான பரிசுகள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு பயன்படும். இரண்டாவது கஸ்தூரி.
மூன்றாவது பிரியா. பரிசு பெற்றவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைய மறையுரையிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, பொறுமையின் சிகரம் சகாய் அன்னை என்கின்ற தலைப்பிலே சிகரத்தை குறித்து தந்தை அவர்கள் சற்று அழுத்தமாக கூறினார்கள். உங்களுடைய கேள்வி, சிகரம் என்றால் என்ன, அந்த சிகரத்தின் இரு கண்ணோட்டங்கள், சிகரத்தை எப்படி இரண்டு வகைகளில் நாம் அணுகலாம், சரியா? சிகரம் என்றால் என்ன, சிகரத்தை நாம் பார்க்கக்கூடிய இரண்டு கண்ணோட்டங்கள், இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பொறுமைக்கு உதாரணமாக தந்தை அவர்கள் விவிலியத்தில் இருந்து சில விவிலிய மாந்தர்களை எடுத்து கூறினார்கள், சரிங்களா? யாரையெல்லாம் எடுத்துக்காட்டாக இந்த பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக கூறினார்கள். அவங்க எப்படி பொறுமையா இருந்தாங்க அதெல்லாம் சொல்ல வேண்டாம். தந்தை அவர்கள் பயன்படுத்திய விவிலிய கதை மாந்தர்களுடைய பெயர்கள், இவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், அந்த பெயர்களை மட்டும் குறிப்பிடவும். மூன்றாவதாக வழக்கம் போல சொந்தமாக எழுதக்கூடிய கேள்வி, என்னுடைய வாழ்வில் நான் எவ்வாறு இந்த பொறுமையை கடைபிடிப்பேன், என்னுடைய வாழ்வில் நான் எவ்வாறு இந்த பொறுமையை கடைபிடிப்பேன், அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் எப்படி பொறுமையை கடைபிடிப்பீர்கள் என்பதை ஓரிரண்டு வரிகளில், ஒரு வரி அல்லது இரண்டு வரிகளில் உங்களுடைய பதில்களை எழுதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, நாளைய தினம் நற்செய்தி பெருவிழாவானது நடைபெறும். அருட்தந்தை கிராசியஸ் மைக்கேல் அவர்கள் இதனை வழி நடத்துவார்கள். எனவே அருள் கூர்ந்து அந்த நற்செய்தி பெருவிழாவிற்கு வருகின்ற பொழுது அனைவரும் விவிலியம் கொண்டு வந்தால் கூடுதல் சிறப்பாக இருக்கும். எனவே விவிலியம் உங்களுடைய கரங்களிலே ஏந்தி மாலை வழிபாட்டிற்கு வரும்போது கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை சிறிது நேரம் எடுக்கலாம். எனவே வருகின்ற பொழுதே அதற்கான தயாரிப்போடு வாருங்கள். சமையலிலும் செஞ்சு வைக்கணும்னா செஞ்சு வச்சுட்டு வந்துருங்க. கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் விரைவாக வீட்டிற்கு சென்று நீங்கள் உணவு அருந்திக் கொள்ளலாம். அதற்கு பிறகு ஏற்பாடு செய்வது என்று சிறிது கடினமாக இருக்கலாம். எனக்கு தெரியவில்லை தந்தை அவர்கள் எவ்வளவு நேரம் எடுப்பார்கள் என்று. சீக்கிரமும் முடிக்கலாம். ஒருவேளை ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் அதிகமாக கூட செல்லலாம். நாளைய தினத்தில் நமக்கு கலை நிகழ்வுகள் இருக்காது. ஒருவேளை அந்த நேரத்தை கூட சேர்த்து அதற்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே அதனை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, மன்றாட்டுகள் வாசிக்கக்கூடியவர்கள் அருள் கூர்ந்து வாசக மேடையிலே வந்து வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொயர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அது நாம் ஆண்டவரை நோக்கி செலுத்தக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய விண்ணப்பங்கள். எனவே பீடத்தில் வந்து வாசக மேடையில் வந்து வாசித்தால் சிறப்பாக இருக்கும். அதனை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். நேற்றைய தினத்திலே ஒரு சிறிய வேண்டுகோளை என்னுடைய ஆதங்கமாக வெளிப்படுத்தினேன். இன்றைய தினமே அதற்கான தீர்வு கிடைத்து விட்டது. அதற்கு ஆவணம் செய்த, ஒத்துழைத்த அல்லது காணிக்கையாக ஆலயத்திற்கு கொடுத்த அந்த குடும்பத்திற்கு, நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சம் நிறை நன்றிகளை. ஒவ்வொரு நாளும் ஆலய வழிபாட்டிற்கு நம் மக்களுடைய பங்களிப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய ஈடுபாட்டையும் என்னால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு, இதே ஆர்வத்தோடு, இதே பக்தியோடு இறை வழிபாடுகளில் பங்கெடுங்கள். நாம் திருவிழாவினுடைய நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய அருளை, ஆசீர்வாதத்தை இன்னும் எப்படி அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நம்மையே இறைவன் முன்பாக தாழ்த்தி பக்தியோடு இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு வந்து ஜெபங்களை ஏறெடுப்போம். நம்மால் இயன்ற உதவிகளை இந்த நாட்களிலே நம்முடைய தெருவில் வசிக்கக்கூடியவர்களுக்கு, நமக்கு தெரிந்த தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வோம். ஒரு சிலர் தெரியும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம வீட்டுகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கும் பொழுது அவங்களுக்கும்
ஒரு ட்ரெஸ், உங்களால் இயன்ற ஒரு உதவியை செய்தீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். யார்கிட்டையாவது பேசாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சிறிய புன்னகை, அவங்க பேசுறாங்களோ பேசலையோ, இது வரைக்கும் கீழே குனிஞ்சிட்டு போனீங்க, முகத்தை திருப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து ஒரு சிறிய புன்னகையை போங்கள். அது உண்மையிலேயே நம்முடைய திருவிழாவின் அர்த்தத்தை ஆழப்படுத்தும், உறுதிப்படுத்தும், இறை ஆசிரை அபரிவிதமாக இறைவனிடமிருந்து நம்முடைய அன்னை வழியாக நமக்கு பெற்றுத் தரும். எனவே இதனை மனதில் கொண்டு செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி இருக்கும்னு தெரியாது, இல்லைன்னா கொஞ்சம் நிறைய கேள்விகளோட பிரசங்கத்தை வச்சிருந்திருக்கலாம். கஷ்டப்பட்டு தான் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் எழுதியாச்சா? யாராவது காலேஜ் படிக்கிறீங்களா? முடிச்சாச்சு. யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா? பண்றான். ஏன்னா சாமி கேள்வியோட இன்னொரு கேள்வியும் சேர்த்துருங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்கள் அதிகமா இருக்கனால தாத்தாவும் எழுதுவாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து, நான் கேள்வி எழுத சொன்ன சொல்லிட்டாங்க, அதனால கேள்வி கேன்சல். நன்றி நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, உமது திருநவையை இந்த அருளடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்தோம் அடியாராகிய கன்னிமரியா, ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திருவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பொறுமையோடு இறைவனின் ஆசிரை பெற்று சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி நிறைவேற்று நேற்றைய தினத்தில் நம்முடைய வேளாண்மை அங்கேயே சார்ந்தவர்கள் கலைஞர்கள் கொடுத்திருக்கிறவர்கள் வீட்டில் கொடுத்ததாக உறுதியளித்திருக்கிறார்கள். நம்முடைய சகாயனை அங்கேயே சார்ந்த கொடுத்த நாளும் இந்த நாளிலே கலைஞர்கள் வழங்குவதாக தெரிவித்தார்கள். எனவே ரெடியா இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த கலைஞர்களில் பங்கெடுத்து பங்கேற்பவர்களை வாழ்த்துவிட்டு அதை செல்வமாக போகிறோம். மாதாவே துணை உன்னை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றை பாவினை பாரும். மாதாவே துணை உன்னை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றை பாவினை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரென்றமை நீ தள்ளாமல் துணை காப்பாவும். மாறாவே துணை நீ
நிறைவேற்றிய நம் தந்தையர்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும் அவர்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் ஊரின் ஒற்றுமைக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நமது ஊரின் பாதுகாவலியான புனித சகாய அன்னையே, புனித சூசையப்பரே, புனித அந்தோணியாரே, புனித ஜெபஸ்தியாரே, அனைத்து புனிதர்களே, நிலையான புகழுக்குரிய கருணைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.